இனிய தமிழ் மக்களே, இந்த காந்த குரலை காற்றுல கரைஞ்சி போச்சு. நினைக்கும் போது சங்கடமாக இருக்குது. நீங்கள் நாங்களாம் ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரான்னு தான் அவர் கற்றுக் கொடுத்து தான். அவரை பார்த்து ஒரு டைரக்டர் எப்படி நடக்கணும், செட்டில் எப்படி உட்காரணும், எப்படி கமாண்ட் பண்ணணும், எல்லாமே அவர் தான். அவர் மாதிரி குரலை மாற்றி தான் பேசுவோம். ஆர்டிஸ்ட் சொல்லி தரும்போதெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ரோல் மாடல். சினிமாவில் டைரக்டரானா வேறு மாதிரி தான் இருக்கணும். எல்லோரும் ரொம்ப பிடிச்சமானவங்களை அப்பான்னு கூப்பிடுவோம். சினிமாவில் நிறைய பேர் அப்பான்னு கூப்பிட்ற ஒரு டைரக்டர் அவர் என் பேர் சொல்லி கூப்பிட்டாருன்னா அது நைட்டு எனக்கு தூக்கம் வராது. யார் என் பேர் சொல்லிட்டாரு. நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு படம் பார்த்து அதில் கவர்ந்து சினிமாவுக்கு வந்து டேரக்டாகி வந்தேன். எனக்கு தட்டி கொடுத்து நல்லா பண்ணிக்கிறா, சூப்பரான போதெல்லாம் சந்தோஷம் இருக்கும். அற்புதமான இதயம் விட்டு போகுது. அவர் கற்றுக் கொடுத்த பாடம் எனக்கு அவருடைய ஆசீர்வாதத்தோட வாழ்வோம். அவர் ஆத்மா சாந்தியுடைய இறைவன். ஆலமரங்கள் இறப்பதில்லை. தமிழ் சினிமா இந்தி படங்களையும் பிற மொழி படங்களையும் பார்த்து சினிமா செய்த காலங்களில் தமிழ் சினிமாவை தமிழ் மண்ணை நோக்கி இழுத்துச் சென்ற வெளிச்சத்தை காட்டிய ஒரு மாபெரும் கலைஞன். தமிழகத்தில் எல்லோரும் அம்மா என்று கூப்பிடும் பொழுது அப்பா என்று கூப்பிட வைத்த ஒரே தந்தை தமிழ் சினிமாவை உலக அரங்கத்தில் தமிழனுடைய இதயத்தையும் அன்பையும் நேசிப்பையும் வெளிக்காட்டியவர் எங்கள் அன்பு தந்தை திரு பாரதிராஜா அவர்கள். கலைஞர்கள் எப்பொழுதும் இறப்பதே இல்லை. அதுவும் மகா கலைஞர்கள் அவர் இருந்த காலத்தில் மட்டுமில்லாமல் அவங்களுடைய படைப்புள் மூலியம் சாகாவரம் பெறுகிறார்கள். அப்படி சாகாவரம் பெற்ற எனது தந்தை பாரதிராஜா இன்று அமைதியாக ஒரு பெட்டிக்குள் அடங்கி இருக்கிறார். ஒரு பெரிய ஆலமரம் அமைதியாகி படுத்திருக்கிறது. அந்த ஆலமரத்திலிருந்து வந்த விழுதுகளாக பாக்யராஜ், பார்த்திபன், என்னுடைய இயக்குனர், நாங்கள் எல்லோரும் அவர் அந்த மரத்தில் வந்த தொற்றிக்கொண்டு சினிமாவை கற்றுக்கொண்டு இன்று அவர் முன்னே நாங்கள் தலைவணங்கி அவர் கால் தொட்டு நாங்கள் நிற்கிறோம். ஒவ்வொரு முறையும் அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்த வேகம், ஒரு மின்னலை போல அவர் மனிதர்களிடம் பழகுவது, மனதில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக ஒரு துளி கூட யோசிக்காமல் தன்னை வெளிப்படுத்துவது என்று எல்லா மணித்துளிகளிலும் அவர் கலைஞனாகவே வாழ்ந்தார். என் தாய் தந்தையருக்கு கூட நான் இவ்வளவு கடமைப்பட்டதல்ல. எங்கள் தந்தையார் பாரதிராஜாவுக்கு நான் அவ்வளவு பெரிய கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படி தாய் தந்தையர் இல்லாமல் நான் இந்த பூமியில் வந்திருக்க முடியாதோ, அதேபோல் என் தந்தை பாரதிராஜா இல்லாமல் இந்த சினிமா என்னும் இந்த ஆகாயத்திற்குள் நான் பிரவேசிக்கவே முடியாது. வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அவர் நம்மளோடு எப்பொழுதும் இருப்பார். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அவர் நம்ம கூட இருப்பார்.
அவர் கால்களை தொட்டு நான் வணங்குகிறேன். ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது இது, இயக்குனர் சிகரம் என்பது அது ஒரு மட்டும்தான் இருக்கலாம். அதாவது தமிழ் மக்களேன்னு சொல்லிட்டு வணக்கம் போடுற வந்து இந்த வணக்கத்தை இனி யார் சொல்ல போகிறான்னு தெரியல. குரல் மட்டும்தான் கேட்க முடியும். எனவே அந்த குடும்பத்துக்கு வந்து எல்லாம் தாங்குகிற இதயத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு பாரதிராஜ் சார் வந்து மனோஜ் இறப்புக்கு அப்புறமே கொஞ்சம் அந்த மனநிலை உடைஞ்சுதான் மனம் உடைஞ்சுதான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அதனால தான் நான் பார்க்குறது கூட அவரை அவாய்ட் பண்ணேன். ஸோ நான் நல்ல என்னில் மூத்தவர், எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு. மனோஜ் கூட நான் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன். இவர் கூடவும் நடிக்க வேண்டியது அதுக்கு அன்ஃபார்ச்சுனேட் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் இது நமக்கு ஒரு நாள் வேதனை, அந்த குடும்பத்தாருக்கு தான் வந்து வாழ்நாள் முழுக்க வேதனையாக இருக்கும். அதனால் எதையும் தாங்குகிற எல்லாம் வல்ல அந்த இறைவன் வந்து அந்த பலத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.